அந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதற்கு ஏதுவான அந்த சுவிசேஷம். 2வது வசனம், ஏனெனில் அந்த குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? இளைப்பாறுதல் என்கிற குட் நியூஸ், ஒரு ரெஸ்ட்ஃபுல் லைஃப் என்கிற ஒரு குட் நியூஸ், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ், வேர்வை இல்லாத ஒரு குட் நியூஸ், சுலபமாய் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்கிற ஒரு குட் நியூஸ், எப்பொழுதும் சமாதானமாய் இருப்பீர்கள் என்கிற குட் நியூஸ், ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு நான் வைத்திருக்கிறேன் என்கிற ஒரு குட் நியூஸ். உன் வாழ்க்கையில் உன்னை இதுவரைக்கும் போராடி உன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் நான் ஜெயித்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிற ஒரு குட் நியூஸ் அவர்களுக்கு சொல்லப்பட்டதை போல நமக்கும் சொல்லப்பட்டது. ஆனால் அதை கேட்டு விசுவாசித்தவர்கள் அந்த இளைப்பாறுதலிலே, அந்த ரெஸ்ட்ஃபுல் லைஃப்பில் அவர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அதை விசுவாசியாதவர்கள் இன்னும் பிரச்சனைக்குள்ளேயே வாழுகிறார்கள். அதை விசுவாசியாதவர்கள் இன்னும் வியாதிக்குள்ளேயே வாழுகிறார்கள். அதை விசுவாசியாதவர்கள் இன்னும் கண்ணீருக்குள்ளேயே வாழுகிறார்கள், வேதனைக்குள்ளேயே வாழுகிறார்கள். ஆசீர்வாதங்கள் இல்லாத ஒரு இடத்திலேயே அவர்கள் என்ன பண்றாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால நீங்க எப்படி இருக்கணும்? அதை அடையாமல் போய்விடாதபடிக்கு நீங்க எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.